ஹே கைஸ், இனி நம்ம ஆல் சஃபர் டெத் ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். இங்க எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருந்து அஃபெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்குது. இந்த செல்ஃபிஷ் பொண்ணு, என்ன நீ அமைதியா உட்காந்துட்டு இருக்க, ஏதாச்சும் பண்ணி எங்களை காப்பாத்து, நீ தானே கிளாஸ் லீடர், ஏதாச்சும் பண்ணி எங்களை காப்பாத்துன்னு சொல்றா. ஏதாச்சும் பண்ணுனா என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல தானே, உனக்கு நான் இங்க இருந்து வெளியே போயிடணும் அதுதானே உன் ஆசை? இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஏ காய்ஸ் எல்லாரும் அமைதியா இருங்க, நம்ம இருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ஜாம்பியா தான் மாற போறோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பான். இவனும் இதை பார்த்துட்டு நம்ம கூட இருந்தும் நம்ம காதலிய நம்மளால காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லி மனசு வலிக்க அவளை பார்த்து அழுதுட்டு இருப்பான். இந்த டைம்ல நம்ம யாருக்கும் செல்ஃபிஷ்களும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ண போட்டு இருந்த பெஞ்சஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி எடுத்துட்டு இருக்க அங்க குண்டனோட ஒரு ஜாம்பியா மாறிடுறா. இவன் ஜாம்பியா மாறினால மத்தவங்களை கடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த குண்டு பையன் அவளை பிடிச்சி வச்சுக்கிறான். டோரை ஓபன் பண்ண உடனே நம்ம யாருக்கு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இவங்க இப்படி தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம யாருக்கு ஓடி வந்து ஏர்லயே ஒரு கிக்கு வைக்கிறான். அந்த ஜாம்பிக்கு வந்த வேகத்துல அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜாம்பியா பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இங்க எவன் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் நம்மளே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மத்த கிளாஸ்ல இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சி வர ஜாம்பிஸ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த குண்டு பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க இருக்கிற கதவையே உடைச்சு எடுத்துட்டு டேய் நகருங்கடா எல்லாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடி வரான். இவன் வர்றதை பார்த்து இவங்கள நகர இவன் கதவை வச்சு அந்த மொத்த ஜாம்பிஸையும் பிளாக் பண்ணிடுறான். இதை பார்த்த மத்தவங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஜாம்பியா அப்படியே படிக்கட்டு வழியா தள்ளிட்டு போறாங்க. ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே படிக்கட்டு வழியா தள்ளி விட்டுட்டு கேர்ள்ஸ் எல்லாரும் மேல போறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் மேல ஓடி போகும்போது யாருக்கு கீழே இருக்கிற ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறான். இப்படி இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ரூம் பாக்குறாங்க. அந்த ரூம்குள்ள போலான்னு நினைச்சா அது லாக் போட்டுருக்கு. அதை பூட்டி எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இங்க ஜாம்பிஸ் ரெண்டு பக்கத்துலயுமே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு ஹீரோயின் எப்படியோ பூட்டை உடைச்சு கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் ரூம்குள்ள ஓடிடுறாங்க. ரூம்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோயின் அவங்க வச்சுட்டு இருந்த அந்த போன் பத்திரமா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது எங்க மிஸ் பண்ணணும்னு சொல்லி வெளியே ஜாம்பிஸ் அதை புதைச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும். இங்க நம்ம குண்டணும் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தப்பிச்சுட்டுதான் நினைச்சு நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கும் போது அவன் முகத்திலேயே கையை வச்சு ஒரு ஜாம்பி அவனை பிடிக்கட்டு. இதுக்கு அப்புறம் அவனை நான் பாக்கல. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் கிளாஸ் லீடரும் அவன் எங்க போயிருப்பான், அவனுக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ கிளாஸ் டாப்ல நின்றுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க. இவ ஜாம்பியால அவஸ்தப்பட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பாத்துட்டு இருப்பா. இவ யார சொல்றானாக்கா இவளோட போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களே ஒரு புலி பண்றீங்க அவங்களதான் சொல்லிட்டு இருப்பா. அவங்க ஒருவேளை இந்த வைரஸால இருந்துட்டாங்கன்னா இவளை பத்தின வீடியோஸ் லீக் ஆகாது, இவளுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்றதுனால இவ சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்த முடிவையே மாத்திக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க கேன்டீன்ல மாட்டின நம்ம பேட் பாய காட்டுறாங்க. இவனும் ஒரு 3 பேரும் கேன்டீன்லயே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்கள சுத்தியும் ஜாம்பிஸ் நின்றுட்டு இருக்க. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல இருப்பாங்க. கட் பண்ணா ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பாத்ரூம்ல ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு 3 பேரை காட்டுறாங்க. இதுல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிற இந்த பொண்ணு நம்ம பேட் கா பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினியோட ஃப்ரெண்டோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்கும். இதை சொன்னதும் எப்படி இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி இவ யோசிச்சு பாக்குறா. உடம்பெல்லாம் நெலிஞ்சு கொஞ்ச நேரத்துல அவ ஜாம்பியாமானாவ ஹீரோயினை பார்த்து கடிக்கலான்னு சொல்லி ஓடி வரும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு அதை தடுக்கலான்னு சொல்லி அவளை தள்ளி விடும்போது அவ ஜன்னலை உடச்சிக்கிட்டு அவ கையை விட்டுறின்னு சொல்லி ஹீரோயின் எதுவுமே பேசாம அவ ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவ ஜாம்பியாவே மாறி இருந்தாலும் அவ இப்பவும் என் ஃப்ரெண்டு, என்னால எப்படி அவளை தனியா விட முடியும்னு சொல்லி அவ கையை இருக்குமோ பிடிச்சிட்டு இருப்பான். இவளை இப்படியே விட்டா இவ்வளவு அந்த ஜாம்பி கூட கீழே விழுந்தாலும் விழுந்துருவான்னு சொல்லி ஒரு ஸ்டூல எடுத்து அந்த ஜாம்பி அடிக்காருமே. இந்த நேரத்துல ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கூட இருந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறா. நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாத்தான் இருந்திருக்கோம், ட்ரெஸ் எடுக்கும் போதும் போட்டோ எடுக்கும் போதும் என்னால உன் கையை எப்படி விட முடியும்னு சொல்லி அழுதுகிட்டே அவ கையை பிடிச்சிட்டு இருக்கும். ஹீரோ ஒரு ஸ்டூல் எடுத்து அடிச்சு அவளை கீழே கிளாஸ்க்குள்ள வர ஆரம்பிக்குது. இதனால ஹீரோவும் இந்த கிளாஸை விட்டு நம்ம வேற கிளாஸுக்கு மாறி ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன பண்றதுன்னு சொல்லி